நம்ம எல்லோரும் இப்போது திவ்யதேச யாத்திரை போனோன்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது, போகிறோம். அப்படி போகிற போது முதல்ல எதை பார்க்குறோம் அப்படின்னா, எங்கெங்கே போகிறதுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல வந்து இந்த டெஸ்டினேஷன் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை நாள், எவ்வளோ செலவு, அதெல்லாம் அப்புறம். அதுக்கப்புறம் காஃபி டிஃபன் வசதி உண்டு இல்லையா, அப்புறம் வந்து மதிய உணவு உண்டு, ராத்திரி படுக்கிறதுக்கு இடம் உண்டு, எல்லாம் உண்டு. இப்படிலாம் பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் போகிறோம். அது எவ்வளோ காஸ்ட் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே இது வந்து ஒரு லைட்டர் வெயின்னு சொல்லுது. இப்போது உண்மையாகவே அதை மாதிரி பல இடங்களுக்கு நம்ம போகிற போது போகாமல் இருக்க முடியாது. ஒரு நல்ல காரியங்களுக்கு எவ்வளோ இடத்துக்கு போகிறோம், கல்யாணங்களுக்கோ இல்லை வந்து பெருமாள் திவ்யதேச யாத்திரையாவோ ஏதோ நிறைய போகிறோம். அப்படி போகிற போது அங்கே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய வழிமுறைகள், ஏன்னா டக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் தேடின்னு இருக்கோம். அதனால் சுவாமி இங்கெல்லாம் இதை சொல்லிட்டு சந்தியாதனம் பண்ணுறீங்க, நித்திய திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, போகிற இடத்துலலாம் எப்படி சுவாமி அதெல்லாம் முடியும் அப்படின்னு இமீடியட்டாக அவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும். எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. அதுக்கெல்லாம் பதிலாக தான் இப்போ நரேந்திரன் சுவாமி சொல்லுவார். அதுக்கு என்ன பதில்னு அவர்கிட்ட கேட்கலாம். வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்த த்ரயந்தசாரம் அனோத்ய குணம்புதாகிரியம் நாராயணாத்ய துதுரி கிருபாபிஷிக்தம் ஸ்ரீ ரங்கநாதேதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷகோப ஸ்ரீ ரங்கநாதேதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. இப்போது நம்ம எல்லாருமே வந்து பில்கிரிமேஜ் போகிறோம், அதாவது யாத்திரைகளுக்கு போகிறோம், திவ்யதேசம் சேவிக்கணும் அப்படின்னு போகிறோம். அமுதன் சுவாமி சாட்சி மாதிரி முதல்ல நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே அங்கே போனால் காஃபி கிடைக்குமா, நமக்கு சாப்பாடுக்கு இது இருக்காதா அப்படின்னு பார்க்குறோம். அதோடு சேர்த்து பெருமாள் சேவிக்கும்போது சில டூஸ் அண்ட் டோன்ஸ் எனக்கு தெரிஞ்சது அடியன் ஃபாலோ பண்ணுறதை இங்கே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நாம் வந்து சம்பிரதாயம் அப்படிங்கிறதுல பேசும்போதே இந்த கொஞ்சம் எச்சல் துப்பல்லாம் பார்த்து இருக்கணும். அது வந்து நான் அடியனே நிறையா பேர் பார்த்துட்டுருக்கேன். நான் கூடலாம் யாத்திரைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து எச்ச பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதை நம்மள்டேருந்தே அதை வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம யாரும் டூத் ப்ரஷ் எடுத்துன்னு போகக்கூடாது யாத்திரைக்கு. ஏன்னா அதே பல் தேய்ச்சிட்டு அதே உள்ளுக்குள்ளே வைக்கிறோம், அங்கேயே பெருமாள் வேலை பண்ணுறோம், அங்கேயே வஸ்திரத்தையும் வச்சுக்கிறோம், ஒரே பைக்குள்ளே பெட்டிக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கு அழகாக ஒன்றா சின்னதாக டூத் பேஸ்ட்டை வாங்கிட்டு கையில் தேய்க்கலாம், இல்லை பல்புடியை வச்சுட்டு தேய்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது சுவாமியெல்லாம் பார்த்தேன்னாக்கா பல்புடி தான் யூஸ் பண்ணுவார். நாங்கள் எல்லாருமே வெளில போனோன்னாக்கா கையில் தான் தேய்க்கிறது, நமக்கு விரல் தான் ப்ரெஷ்ஷு. ஏன்னா அது எச்சல் ஆகிடுறது எப்படி இருந்தாலுமே. அது எதுக்கு மறுபடியும் வந்து அதை போய் கலக்கணும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு. அது ஒன்று. அடுத்தது ரெண்டாவது, நான் புருஷாக பார்க்குறேன் நிறையா பேர் அந்த என்டையர் ஷேவிங் செட்டை மொத்தத்தையும் வந்து அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. ரேசரில் ஆரம்பித்து அந்த க்ரீம்லேருந்து எல்லாத்தையும். ஏன்னாக்கா அங்கே போனாலும் நாம் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெருமாளை பளபளன்னு சேவிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி நாம் இது வந்து இந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கலி நாட் ஜஸ்ட் ஃபார் திவ்யதேச யாத்திரை. நாம் ஒரு எந்த டூர் போனாலுமே வந்து இந்த ரேசரில் பார்த்தேன்னாக்கா ஷவரம் பண்ணிக்கிறதுங்கிறதே தீட்டு. ஷவரம் பண்ணிட்டா உடனே தேர்த்தா மாடணும்னு சாஸ்திரம் இருக்குது. ஆனால் நம்ம அதையே பெட்டிக்குள்ளேயே வச்சுட்டோம்னாக்கா எல்லாத்தையும் ஒன்றும் உழப்புறது. அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி போனால் அங்கே போய்ட்டு வேணா யூஸ் அண்ட் த்ரோ வாங்கி தூக்கி போட்டு போகிறது. அடியெல்லாம் அதான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து அப்ராடுக்கு அஃபிஷியல் மீட்டிங்ஸ் போனால் கூட என்னோடய இதில் வந்து எதுவுமே வந்து ப்ரஷ்ஷும் இருக்காது, ரேசரும் இருக்காது. அங்கே போய் ஹோட்டலில் தான் தங்குறோம். கண்டிப்பாக ஹோட்டலில் கேட்டால் கொடுப்பான், இல்லைனாலும் பக்கத்தில் கடை இருக்கும், கடையில் கேட்டால் கொடுப்பான். அங்கே இது வாங்கிக்கலாம். நம்ம அது ரெண்டையும் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம். இன்னொன்று மெயினாக மோஸ்ட்லி நாம் என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் தான் தங்குறோம், ரைட்? முக்கால்வாசி ஹோட்டலில் தங்குறோம். ஒரு திவ்யதேச யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூடுமான மட்டும் ஒரு ஆண்டவன் ஆசிரமமோ அஹோபிலவனமோ அங்கே அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்கா பார்த்து நமக்கு கிடச்சிதுனாக்க அது ஸ்லாகியம். ஆனால் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் கிடைக்கவும் தெரியாது. பட் ஹோட்டலில் தங்கினாலும் படுக்க விழுப்புங்கிறத ஒன்று பார்க்கணும். நான் இப்போ போன வருஷம் நான் ஒரு உற்சவத்துக்காக ஆழ்வார் திருநகரி போயிருந்தோம். நாங்கள் எங்கள் இப்போ குரூப்பில் பசங்கள்லாம் போயிருந்தோம். அதில் பார்த்தா எங்களுக்கு லாட்ஜ் தான் கிடச்சிது. எங்களுக்கு அது கூட்டத்தை அந்த சமயத்தில் வந்து எந்த ஆசிரமத்துலையும் எங்கேயும் எங்களுக்கு இடம் கிடைக்கல. ஆனால் நம்ம படுத்துட்டோன்னா அடுத்த நாள் காத்தால அந்த படுக்கையை சுருட்டி வைக்கணும். அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு சால்வையோ இல்லை கம்பளியோ போத்தின்னோன்னா மடி. இது இப்போ ரீசெண்டாக போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஏபிஎன் சுவாமியோடு நாங்கள் அயோத்தியா போயிட்டு வந்தோம். அங்கே அப்படி தான் சுவாமி எத்தனை நாழி ஆனாலுமே காத்தால 6 மணிக்கு எங்களுக்கு வந்து காரியக்கிரமம் இருக்குது. ஒரு 5 மணிக்கு எழுந்து அத்தனை படுக்கையும் சுருட்டி அந்த இதில் பெட்டெல்லாம் மடித்து போட்டுட்டு அது மேலே கம்பளியை விரிச்சிட்டு தான் பண்ணுறா. அந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி வஸ்திரத்தை வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடாது. பழைய வஸ்திரம் புது வஸ்திரம் தனியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி யாத்திரைக்கு போகிறோன்னாலே எவ்வளோ நாள் போகிறோம் நமக்கு பிளான் இருக்கும். ஆற்றுல எப்படியா இருந்தாலும் மடியாக வளர்த்தி வஸ்திரத்தை வளர்த்தி அதை மடித்து மடியோடு இருக்கும்போதே மடித்து பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டேன்னா அதை அந்த பெட்டு மேலே வைக்கிறது. திரும்ப வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம அப்பாடா டயர்டாக இருக்கும்னு பெட்டில் தான் உட்காரோம் நம்மெல்லாம். அது மொத்தமே விழுப்பு, படுக்க விழுப்பு. அது பெருமாளை சேவிக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். ஒரு திவ்யதேச யாத்திரைங்கிறது
பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறோம். அதில் போகும்போது அந்த படுக்கை விழுப்புலாம் இல்லாமல் முதல்ல மடித்து வைக்கணும். அதெல்லாம் என்னால் முடியாதுன்னா அட்லீஸ்ட் அந்த படுக்கையில் உட்காராமையாவது இருக்கலாம். சேரில் உட்காரலாம், இல்லை தரையில் உட்காரலாம். இப்போ நைட்டு படுத்துக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த படுக்கையை யூஸ் பண்ணுமே தவிர மிச்சப்படி நம்ம வஸ்திரங்கள் எதுவுமே நாம் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது எதுக்குமே. அதே மாதிரி தேர்த்தா மாட்டத்துக்கு போகும்போது நான் நிறைய பேர் பார்க்குறேன், அந்த தேர்த்தா மாட்டு புதுசாக உடுத்திக்கிற வஸ்திரத்தையும் கையில் எடுத்துகிட்டே தான் போகிறா. அப்புறம் அது என்ன மடின்னு எனக்கு புரியவே இல்லை. தீர்த்தா மாட போகிறோம் நதியில், அப்போ போகும்போது புது வஸ்திரத்தையும் கையில் அப்படியே இல்லை எடுத்துகிட்டு போயிட்டா அப்புறம் நம்ம தீர்த்தா மாடத்துக்கான ஒரு இதுவே இல்லாமல் போயிடுறது நமக்கு. அப்படி தான் ஆச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. ஆக்சுவலி நான் போன வருஷம் நான் சொன்னேனே, அங்கே போன போது என் கூட வந்த பையன் நல்லா எல்லாம் பெருமாள் நன்னா சேவிப்பான், எங்களோட ஸ்ரீபாதம் பசங்க தான், எல்லாமே எவ்ரி இஸ் ஃபைன். பட் அவன் என்னடா இப்படி எடுத்துன்னு வரேன்னாக்கா அது பண்ணக்கூடாதுங்கிறதே தெரியல. நமக்கு தப்புன்னு தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம திருத்திப்போம். அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் பிளாஸ்டிக் கவரில் எடுத்துன்னு போனோன்னா அங்கே போய் மடியாக வச்சுட்டு தீர்த்தா மாட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்கிற உடுத்தின்ற வஸ்திரத்தை நனைச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும். நினச்சிக்கிறதுக்கு காய போடுறதுக்கு இது இல்லையா, அதை தீர்த்தா மாடத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து மடித்து பழைய வஸ்திரத்தை பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுன்னு தான் நம்ம பண்ணணும். அடையெல்லாம் அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்நான சாட்டி உடுத்திக்கிறதுன்னு இருக்குது புருஷாளுக்கெல்லாம். நித்தியமே ஸ்நான சாட்டி உடுத்தின்னு தான் தீர்த்தா மாட்டணும். இங்கே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு கேள்வி, ஸ்நான சாட்டி அப்படின்னா என்ன? இங்கே பாருங்க, விவாகமானவர்கள் அது புருஷாலாக இருந்தாலும் சரி ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி அகச்சமாக இருக்கக்கூடாது. கச்சம் இல்லாமல் எந்த காரியமும் பண்ணினால் அது பிரயோஜனம் இல்லை. வேஷ்டிதான்னு தட்டாட உடுத்திக்கிறோம், கச்சம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாது. ஸோ தீர்த்தம் ஆடுறோன்னா உடுத்த வஸ்திரத்தோடு தீர்த்தம் ஆடக்கூடாது. புரிஞ்சுதா? உடுத்தின்னு இருக்கிற வஸ்திரத்தோடு தீர்த்தம் ஆடக்கூடாது. குளிக்கிறதுக்கும் கச்சத்தோடு தான் குளிக்கணும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு துண்டு ஒன்று கிடைக்கும், அதுக்கு ஸ்நான ஷாட்டி. ஒன்றும் இல்லை, ஷாட்டின்னு அர்த்தம் வஸ்திரம். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்நானம். எப்பொழுதும் ஒரு வஸ்திரத்தோடு தீர்த்தம் ஆடக்கூடாது. சில பேர் நிறைய வெறும் வேஷ்டி உடுத்திட்டு வந்துடுவா, கேட்டால் சொக்கா போட்டுட்டா உள்ளே உத்திரி இல்லைன்னுவா. ரொம்ப தப்பு. ஒரு வஸ்திரத்தோடு நாம் என்றைக்கு இருப்போன்றதை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நாம் திவ்யதேசம் போகும்போது கூடுமான மட்டும் புண்ணிய நதி அங்கே இருந்ததுன்னா அங்கே தீர்த்தம் ஆடுறது ஸ்லாக்கியம். அதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த புண்ணிய நதியில் தீர்த்தம் ஆடணும். அதை பண்ணிவிட்டு திருமண் சீச்சொன்னும் இட்டுக்கணும். நம்ம இட்டுக்கிறோம், ஊர்துவ புண்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுந்தரம் சுவாமி வந்து சாய்ச்சார், ஊர்துவ புண்டம்னா அதுக்கு என்ன, அது என்ன பரிபாஷன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து பண்ணும்போது ஊர்துவ புண்டம் இட்டுண்டு பெருமாள் திருவாராதனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இப்போ அமுதன் சுவாமி சொன்ன மாதிரி நிறையா நம்ம எக்ஸ்கியூசஸ் தான் நிறையா சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு போகிறோம், இங்கே ஒன்றுமே இல்லையா, நான் என்ன பண்ணுறது, என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற எக்ஸ்கியூசஸ் நம்ம நிறையா சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு பெருமாள், நம்ம ஆற்று பெருமாளை பட்டினி போகணுன்னு நம்ம என்ன தான் சேவிச்சாலுமே அதுக்கு வந்து பலன் கிடையாது. அது எங்கள் சுவாமி அடிக்கடி அதை சாய்ச்சுட்டே இருப்பார். காலக்ஷேபத்துலேயும் சாய்ச்சிருக்கார், இந்த மாதிரி ஃபோரம்லேயும் சாதிச்சிருக்கார். ஸோ பெருமாளை ஏழை பண்ணிட்டு அங்கே சின்னதாக ஒரு அர்க்கியபாத்தியம் பெருமாளுக்கு ஒன்றுமே கிடைக்கலையா, ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், ஒரு பேரிச்சம்பழம் இல்லை ஏதோ ஒரு பாதாம் பருப்பு, அதை வந்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் வரும், அங்கே எனக்கு ஜல வசதி பத்தாது, கிணறு கிடையாது அப்படின்னா ஆற்றுல நாம் எல்லாருமே கிணத்துலையா பெருமாளுக்கு பண்ணுறோம்? எல்லாம் குழா வாட்டரில். இங்கே ஆற்றுல பெருமாளை குழா வாட்டரில் பண்ணுறோம், ஊரில் போனால் குழா வாட்டர் பண்ணக்கூடாதா? ஸோ சின்னதாக ஒரு 3 வட்டில் எடுத்துன்னு போயிட்டு பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுறதுங்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். இப்போ நாங்கள் மறுபடியும் எக்ஸாம்பிள் வந்து அயோத்தியா போயிட்டு வந்த எக்ஸாம்பிளே சொல்கிறோம். இப்போ நாங்கள் அயோத்தியா போனபோது சுவாமியும் சரி சுந்தரம் சுவாமி எங்களோட நாங்கள் எல்லோரும் தான் போயிருந்தோம். அவர் பெருமாள் ஏழை பண்ணி வந்து அந்த இடத்துல திருவாராதனம் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த காரியமே நடந்து வரோம். இப்போ நாங்கள் பெருமாள் சேவிக்க போனதே பெருமாள் திருவாராதனம் ஆகிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு தான் நம்ம ராமனையும் நாங்கள் சேவிக்க போனோம். அது வந்து ஒரு நாளும் விடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, நாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் இல்லை ஃப்ளைட்டில் போகும்போது வந்து நம்ம சட்டை போட்டுக்கிறோம், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோம், அதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் பெருமாள் சேவிக்கும்போது தயவு செஞ்சு நம்ம எல்லோரும் சொரூபத்தில் தான் போகணும். இப்போ அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொரூபத்தோட எக்ஸாம்பிள் மறுபடியும் சொன்னார், ரைட்? ஸோ நாம் புருஷாலாக இருந்தாலும் ஸ்திரீயாக இருந்தாலும் அந்த கல்யாணம் ஆகிடுத்துனா கச்சம் கட்டிக்கிறது, படிசார் உடுத்திக்கிறதுங்க பெருமாள் சேவிக்க போகும்போது நம்ம வந்து பெருமாள்கிட்ட மட்டும்தான் நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இதே ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு காத்தால இங்கே ஒர்க் ஷாப்புக்கு பஞ்சகச்சை கட்டின்னு வரோம், எனக்கு மத்தியானம் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குன்னா நான் இப்படியே போவேனா?
நான் அதுக்காக பேண்ட் ஷர்ட்டு டை ஷூ எல்லாத்தையும் நான் வந்து காரில் எடுத்து வச்சுட்டோ பையில் எடுத்து வச்சுட்டோ அங்கேருந்து நான் போகும்போது மாற்றின்னு போகிறேன். ஆனால் பெருமாள் கோயிலுக்கு வரும்போது பார்த்தா மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். நான் நேராக ஆஃபீஸ்லேருந்து வரேன் சுவாமி, என்னால் வந்து டேரெக்டாக நான் மீட்டிங்லேருந்து வரேன், அதனால் நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே வந்து பெருமாள் சேவைக்கு போகும்போது சொரூபத்தில் போகிறதுங்கிறத நம்ம வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதே மாதிரி தீர்த்த பாத்திரம் அது வந்து வெறும் ட்ராவலுக்கு மட்டும் கிடையாது. சுவாமி நிறையா தான் எப்பப்போ இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார், நம்ம இங்கே வந்தாலும் எங்கே போனாலுமே நம்ம தீர்த்த பாத்திரம் எடுத்துக்கணுங்கிறது. அதே மாதிரி எங்கே ட்ராவல் பண்ணாலும் மிச்செல்லாம் நம்ம எடுத்துக்கின்னு போகிற மாதிரி திருமண் பெட்டி தீர்த்த பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து மறக்காமல் நம்ம எடுத்துன்னு போகணும். அங்கே போயிட்டு இது இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் சில ட்ராவல் பெருமாள் சேவிக்கிறதுக்குன்னு போகிறோம், அதில் நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் இதெல்லாம் பேசிக்காக பண்ணலாம். நான் இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே அடியன் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறேனே தவிர ஃபாலோ பண்ணாத நான் சொல்லலை. அதேமாதிரி ஒரு செட்டு யஜ்ஞோபவீதம் எடுத்துன்னு போகணும். போன இடத்துல நமக்கு என்ன மாதிரி அசௌகரியங்கள் வரும்னு தெரியாது, அதனால் போகும்போது ஒரு செட்டு யஜ்ஞோபவீதம் எடுத்துன்னு எப்போவுமே எடுத்துன்னு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எதுக்காவது நமக்கு எப்போயாவது யூஸ் ஆகும், அதை நம்ம எடுத்துன்னு போகணும். அண்ட் தென் அதே மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் விஷயம், நம்ம நான் ஆற்றுல சாதாரணமாக இருக்கும்போதே நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு. ட்ராவலில் போனால் நிறையா நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம். சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை சுவாமி, நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன், நான் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன், என்னால் பண்ண முடியாதுன்னு. தாராளமாக பண்ணலாம். அடியேன் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் ஒன்றும் இல்லை, போன வாரம் மறுபடியும் அயோத்தியா எக்ஸ்பீரியன்ஸ் தான். திரும்பி வந்தோம், லக்னோ ஏர்போர்ட்டில் மல்டி ஃபெய்த் ப்ரேயர் ஹால்னு போட்டிருக்கோம். அங்கே போய் நாங்கள் வந்து சஹஸ்ரநாமம் சேவித்தோம். இந்த தடவை சுவாமியோட கைடன்ஸோட நாங்கள்லாம் போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு சஹஸ்ரநாமம் சேவித்து அங்கே குழாவும் வச்சுருக்கோம். அந்த இடத்துல நம்ம அர்க்கியம் விடலாமே, தப்பு கிடையாது. ஜலத்தை எடுத்து நம்ம அர்க்கியம் சேவிக்கலாம். அப்படி நம்மளால் பண்ண முடியலையா, மானசீகமாக பெருமாளுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஜலமே கிடைக்கல அப்படின்னாலுமே மந்திர ரூபமாக சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு மறுபடியும் ஆற்றுக்கு வந்து பண்ணணும். அடியேன் இதை ஃபாலோ